கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35 அதிகாரம் 2வது வசனம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், வனாந்தரமும் வறண்ட நிலமும் வயல்வெளியாக மாறி செழிக்கும் ஒரு நாளாய் இருக்கிறது. மிகுதியான செழிப்புக்குள்ளும் ஆனந்த களிப்புக்குள்ளும் இன்று கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படிக்கு நான் மீண்டும் ஆயதை வாசிக்கிறேன். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். என கேட்கும் தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் 3 காரியங்களை நாம் இங்கே தியானிக்க இருக்கிறோம். லீபனோனின் மகிமை, கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம். என கேட்கும் தேவ பிள்ளையே, இந்த நாளிலே இது நிச்சயமாய் அளிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே. எனவே நாம் இன்றைக்கு இவைகள் என்னவென்று நாம் தியானித்து தேவ சமூகத்தில் அறிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு தேவன் அருளியிருக்கிற வாக்கின்படியே இன்று உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். லீபனோனின் மகிமை. லீபனோனிலே கேதுரு மரங்கள் நிறைந்த வனங்கள் காணப்பட்டது. அங்கிருந்த கேதுரு மரங்கள் ஒவ்வொன்றும் வானளாவி உயரமாய் நின்றது. உங்களுக்கு தெரியும், தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்டின பொழுது சாலமோன் மூலமாய் கட்டப்பட்ட அந்த ஆலயத்திற்கு லீபனோனில் இருந்தும் சீரியோனில் இருந்தும் கேதுரு மரங்கள் கடல் மார்க்கமாய் கொண்டு வரப்பட்டது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வானளாவி நிற்கிற இந்த மரங்கள் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொன்னால், இது தேவ நீதியால் உண்டாகும் மகிமைக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நீதியால் நாம் உயர்ந்து நிற்க போகிறோம். The glory that comes through the righteousness of Christ. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று எழுதியிருக்கிறது. எனவே வானளாவி நிற்கிற இந்த கேதுரு மரங்கள் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், தேவ நீதியினால் உண்டாகும் மேன்மையை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உயர்த்தி வைக்கும் ஆசீர்வாதத்தை அருளுவார். தேவன் உங்களை உயர்த்தி வைத்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, கர்மேலின் அலங்காரம் என்று எழுதியிருக்கிறது. கர்மேலின் அலங்காரம் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பதில் கொடுக்கும் ஒரு இடமாக இருக்கிறது. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை அலங்கரிக்கும்படி விரும்புகிறார். உங்களுக்கு தெரியும், கர்மேல் என்பது அக்கினியினால் உத்தரவு அருளப்பட்ட ஒரு இடமாய் இருக்கிறது. எலியா என்பவன் ஒருவன் மாத்திரம் தனித்திருந்தான். ஒரு தேசமே அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்றது. ஆனால் தேவன் இந்த கர்மேல் சிகரத்தில் வைத்து அவனை வெட்கப்படுத்தாமல் கனப்படுத்தினார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உயர்த்தி வைக்கும் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உங்களை கனப்படுத்தும் ஒரு அலங்காரமும் உங்களை தேடி வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மாத்திரமல்ல, மூன்றாவதாக சாரோனின் அலங்காரம் என்று எழுதியிருக்கிறது. உன்னத பாட்டு 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாரோனில் தான் ரோஜாக்கள் காணப்பட்டது. எனவே ஒரு பாடுகளின் பாதையில் உண்டாகும் தேவ மகிமைக்கு அடையாளமாயிருக்கிறது. பூக்கள் புஷ்பங்கள் இருக்கிற இடத்திலே ஒன்றும் விவரிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அதன் வாசனை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும். எனவே நான் நம்புகிறேன், இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சாட்சியை ஏற்படுத்தும் அற்புதத்தை செய்ய போகிறார். 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். 1 லீபனோனின் மகிமை, 2வது கர்மேலின் அலங்காரம், 3வது சாரோனின் அலங்காரம்.
இது எதற்கு அடையாளமாயிருக்கிறது? லீபனோனின் மகிமை. இன்று உங்களை தேவன் உயர்த்தி வைக்கும் ஆசீர்வாதம். இன்று தேவன் உங்களை உயர்த்தி வைக்கும் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புகிறார். கர்மேலின் அலங்காரம் என்பது கனப்படுத்தும் அலங்காரம். தேவன் உங்களை தம்முடைய உத்தரவுகளால் கனப்படுத்த விரும்புகிறார். பதில் கொடுத்து கனப்படுத்தும்படி விரும்புகிறார். மூன்றாவது, சாட்சியை ஏற்படுத்தும் ஒரு அற்புதம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு அலங்காரம், ஒரு அற்புதம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதித்து தமது மகிமையும் தமது மகத்துவத்தையும் வெளிப்படுத்துவாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.